மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் நம்மளோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் அன்புமணி ராமதாஸின் பல்வேறு பதில்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஷியாம் சார். அன்புமணி ராமதாஸோட ரொம்ப கிளியரான ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல தனியாக தான் போட்டியிட்டோம், 4 தேர்தல்களில் தனியாக போட்டியிட்டோம், எங்களுக்கு அதில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்காத காரணத்தினால் இந்த தேர்தலுக்கான வியூகம் தான் இது நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து எந்த மாறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலிருந்த வாரியாக பார்த்தால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூற்று சரி என்றுதான் தோன்றும். ஏனென்றால் கூட்டணிகளிலே கொள்கைகள் கிடையாது, முரணாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், திராவிட கட்சிகளுக்கு மாற்று அன்புமணி ராமதாஸ் தான் முதல்வர், மாற்றம் முன்னேற்றம், இந்த கோஷத்தோடு தான் அவர்கள் 2016 தேர்தலிலே களம் கண்டார்கள். அவர் கூறுவது போல மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இனிமேல் அந்த கோஷத்தை அவர்கள் முன்னெடுக்க மாட்டார்களா? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூற மாட்டார்களா? இந்த கேள்விகளுக்கு சரியான விளக்கம் இல்லை என்றுதான் நான் இது கருதுகிறேன். இல்ல, அவர் இந்த தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் தான் இது, அடுத்த தேர்தலை பற்றி இன்னும் சொல்ல முடியாதுன்னா அப்ப இனிவரும் காலங்களில் அவர்களுக்கு பலம் அதிகரிக்கும் போது அந்த மாதிரியான விளக்கம் இருக்கலாம் இல்லையா? பலம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் 89 பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கப்பட்டது. துவக்க விழாவிலே நானும் பேசியிருக்கிறேன். 30 வருடம் ஆகிவிட்டது. 30 வருடத்திலே வட மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த தொகுதிகளை தவிர தென் மாவட்டங்களிலோ அல்லது மேற்கு மண்டலத்திலோ அவர்கள் எந்த தொகுதியிலுமே கட்சி முன்னேறவே இல்லை. சொல்லப்போனால் அவர்களுக்கு எந்த வாக்கு வங்கியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இனிமேல் புதிய வியூகம் என்ன வகுக்க முடியும்? எப்போதுமே ஏதாவது ஒரு கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பதுதான் இனிமேல் ஒரே வியூகமாக இருக்க முடியும். அதனால்தான் அன்புமணியின் பேச்சிலே அனைவருக்குமே அந்த ஒரு விமர்சன பார்வை இருக்கிறது. அதாவது கூட்டணிகள் மாறி மாறி வைப்பது இதெல்லாம் இயற்கை தான், அது சரிதான். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டது முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டார். இப்போது அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்றால் இது சரிதான், இவர் கூறுவது சரிதான். அடுத்த தேர்தலில் நாங்கள் இதை மாற்றிக்கொள்வோம் என்று கூறுவது பொருத்தமல்ல. ஏனென்றால் அடுத்த தேர்தலிலும் இதைத்தானே அவர்கள் செய்ய முடியும், வேறு வழி இல்லையே அவர்களுக்கு. அதாவது வெளியிலிருந்து எங்களால போட்டியிட்டு இந்த நலத்திட்டங்களை கொடுங்கன்னு எங்களால கேட்க முடியாது. சோ கூட்டணியில இருந்து அதை நாங்க வலியுறுத்தினா எங்களுக்கு எளிதா கிடைக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மக்களின் நலனுக்காக தான் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. 2014 தேர்தலிலே அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாசும் பொன் ராதாகிருஷ்ணன் இருவரும் தான் அந்த கூட்டணியிலே வெற்றி பெற்றார்கள். அது அன்புமணி அவர்களின் பிரம்மாண்டமான வெற்றி என்றுதான் நாம் கூற வேண்டும். என்றால் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் மக்கள் நல திட்டங்களை அப்போது அவரால் ஏன் மத்திய அரசிடம் கேட்டு பெற முடியவில்லை? இதே கூட்டணி தானே, இதே பாரதிய ஜனதா கூட்டணி தானே, அதிமுக மட்டும் தானே இப்போது புதிதாக சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவரது இந்த வாதம் பொருத்தமுடையதாக தெரியவில்லை. மக்கள் நலனுக்காக என்கிற இந்த வாதம் பொருத்தமுடையதாக தெரியவில்லை. கூட்டணி அதிகமான வெற்றி, இதுதான் எங்கள் இலக்கு, வெற்றி தான் எங்கள் இலக்கு என்று சொன்னால் அது பொருத்தமாக தெரிகிறது. ஆனால் எனக்கு இது அவ்வளவு பொருத்தமாக தெரியவில்லை. நன்றி ஷியாம் சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.